Taste the Daily. கனமழை காரணமாக பழனி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதிப்பட்டனர். அதேபோல் வால்பாறை மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பொழிந்த கனமழை காரணமாக பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தண்ணீர் தேங்கியது. வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் தேன்கனிக்கோட்டை செல்லும் ரயில்வே பாலத்திற்கு கீழ் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. இதனால் எடப்பாடியிலிருந்து பவானி செல்லும் சாலையில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது ஒருவர் தள்ளாடியபடி இருசக்கர வாகனத்தை இயக்கிச் செல்ல ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் அப்பகுதியை வேகமாக கடக்க முடியாமல் தவித்தன. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக அட்டக்கட்டி, காடம்பாறை, பூனாச்சி, நவமலை ஆகிய பகுதிகளில் அதி கனமழை வெளுத்து வாங்கியது. மழையின் காரணமாக வால்பாறை மலைப்பாதையின் 2 மற்றும் 3வது கொண்டை ஊசி வளைவிற்கு இடையே மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் பாறைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பழனி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அதேபோல் பழனி பெரிய நாயகி அம்மன் கோயில் வளாகத்தில் தண்ணீர் புகுந்தது. இதில் பக்தர்களின் காலணிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். Taste the Daily.